நிகழ்வு வைத்தால், வாழ்த்து சொல்லுகிற நிகழ்வுகள் வைத்தால், எங்கட பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க. போகாதீங்க, கலந்து கொள்ளாதீங்க, ஒரு டொஃபியை தந்தாலும் எடுக்காதீங்க. இதுல அடிப்படையில் இருக்கு பேர்தே கொண்டாடுறது. இன்னைக்கு முஸ்லிம் சமூகம் தாராளமா இதுல மூழ்கி போறாங்க. கேக்கு வெட்டுறது என்ன பிரச்சனையா? அவங்க என்ன பண்றாங்களாம், கேக்குக்கு மேல நெருப்ப பத்த வச்சு நுகுத்து வெட்டுறாங்களாம். நாங்க நெருப்பு இல்லாம சும்மா வெட்டுறோம். என்ன பிரச்சனைக்கு? அன்பார்ந்தவர்களே, 63 வருடம் இந்த உலகத்திலே வாழ்ந்த ரசூலுல்லாஹ் தன்னுடைய பிறந்த தினத்தை கொண்டாடினார்களா? இத கேள்வியை மட்டும் கேளுங்க. ரசூலுல்லாஹ்வை தன்னுடைய உயிரை விட நேசித்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறந்த தினம் கொண்டாடவும் இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு பேரப்புள்ள இருக்கல்லையா? உமர் ரலியல்லாஹு பேரப்புள்ள இருக்கல்லையா? உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு உங்களுக்கு இருக்கல்லையா? கொண்டாடலையே ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள், முஹத்திதீன்கள். இஸ்லாம் சாதாரண வரலாறு உள்ளதில்லை சகோதரர்கள். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா. அந்த பக்கம் இமாம்கள், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ், அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ், மாலிக் ரஹிமஹுல்லாஹ், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், ஃபுகஹாக்கள், சட்டக்கலை மேதைகள் பேர்தே கொண்டாடினாங்களா? பிறந்த தினத்தை ஞாபகப்படுத்தினாங்களா? இல்ல. யார கலாச்சாரம்? கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம். கேக்கு வெட்டினாலும் சரி, கேக்கு வெட்டாட்டியும் சரி, நெருப்பு பத்த வச்சு வாயால ஊதினாலும் சரி, ஊதாட்டியும் சரி, ஹாப்பி பர்த்டே சொன்னாலும் சரி, சொல்லாட்டியும் சரி, ஏண்ட புள்ள பிறந்த டேட்டு புதிய உடுப்போண்ட நான் உடுப்பாட்டேன்னு உடுப்பாட்டினாலும் யூத நசாராக்களை பின்பற்றிட்டோம். என் மகன் பிறந்த நாள் இன்றைக்கு, நான் ஒரு டொஃபி கொடுக்கிறேன்னு டொஃபியை கொடுத்தோம். யூத நசாராக்களை பின்பற்றிட்டோம். என் புள்ள பிறந்த நாள், உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தமிழ் மொழியில சொன்னாலும் சரி, கேரளா மொழியில சொன்னாலும் சரி, உலகத்துல இல்லாத ஒரு மொழியில சொன்னாலும் சரி, அவர்களை நாங்கள் பின்பற்றி விட்டோம். இஸ்லாமிய மார்க்கம் மாற்று மதத்தவர்களை பின்பற்றக்கூடாது என்று சொன்ன மார்க்கம் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க. பாடசாலையில மொண்டசூரியில சில நேரம் வந்து திடீர்னு டொஃபி பங்குடுறாங்க, திடீர்னு சாக்லேட் பங்குடுறாங்க. கேட்டா ஏண்ட பேத்தே எங்கட புள்ளையும் வாங்கி தின்னுது. புள்ளைக்கு குற்றம் இல்ல, இத படிச்சு கொடுக்காத நாங்க குற்றவாளி ஆகிடுவோம். புள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. ஒருத்தர் பேத்தே என்று சொல்லி டொஃபி தந்தாலோ சாக்லேட் தந்தாலோ வாழ்த்து சொன்னாலோ எடுக்காது. பேஸ்புக்ல போறாரு இவர், குர்ஆன் சுன்னாவை பேசுறவர், முகத்துல தாடி வச்சிருக்காரு. அவருடைய நண்பர் பேத்தே கொண்டாடுறாரு, இவர் போய் லைக் பண்றாரு, இவர் போய் அவருடைய போட்டோவை ஷேர் பண்றாரு. நாங்களும் பங்குதாரர்கள், நாங்களும் அதை லைக் பண்ணி அங்கீகரித்தவர்கள். இஸ்லாத்துக்கு முரணான ஒரு கலாச்சாரத்தை அங்கீகரித்தால் நாங்களும் அந்த குற்றத்திலே சமமானவர்கள். அல்லாஹ்வை பயந்துங்க. எங்களுக்கு எங்கட வழிகாட்டல் போதுமானது. இஸ்லாமிய வழிகாட்டல் சிறந்தது. அவரவர்களுக்கு அவரவர்களுடைய கலாச்சாரம் சிறந்தது. எங்களுக்கு எங்கட இஸ்லாமிய மார்க்க கலாச்சாரம் சிறந்தது. உங்களுக்கு தெரியுமா சகோதரர்களே, மாற்று மதத்தவர்கள் எந்த அளவு உறுதியா இருக்கிறாங்க தெரியுமா? முஸ்லீம்கள்ட்ட அவங்க செய்ய ரெடி இல்லை. முஸ்லீம்கள்ட்ட அவங்க செய்ய ரெடி இல்லை. நாங்க பரிபூர்ணமான மார்க்கத்தில் இருந்து கொண்டு அழகான வழிகாட்டலை வச்சுக்கொண்டு என்ன செய்யறோம்? அடுத்த மதத்தவர்கள களவெடுத்து திருடி செய்ய ஆரம்பிக்கிறோம். வேண்டாம் சகோதரர், வேண்டாம். நடைமுறை வாழ்க்கைக்கு வாருங்கள். விழாவை தாண்டி நடைமுறை வாழ்க்கைக்கு வந்தால்